எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கட்சிக்காகவும் பணத்துக்காகவும் ஓட்டு போடுறாங்க. அதுக்கு பிறகு தலையோடி போட்டு அடிக்கிறாங்க. ஒரு நாள் ரூ. 200 தருவான். அந்த ரூபாயை வாங்கிட்டு 5 வருஷம் போட்டு அலையணும் தலையில் போட்டு அடித்து மாரடிக்கிறாங்க. இதுதான் வழக்கமாக நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ஒன்று புரிய மாட்டேங்க. என்னைக்கு இருந்தாலும் தர்மந்தான் ஜெயிக்கும். தர்மம், நீதி, நேர்மை எல்லாத்துக்கும் ஒரே தலைவர் நமது அண்ணாமலை. அண்ணாமலை தவிர வேற எவனும் நீதி நேர்மை தவறாக எவனும் கிடையாது. அவ்வளோ அயோக்கிய பைத பிராடுத்தனம். இதில் மெயின் காரியம் என்னென்னா, இந்த உலக மக்களே பிராடுத்தனம் கலவம் பண்ணி சம்பாதிச்சு வாழன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் பிராடு பண்ணுறவன் பிராடு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவான். நல்லவன் நல்ல மனசு படைத்தவன் நல்லவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். இந்த தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கட்சி நல்ல தலைவர்னா அது அண்ணாமலை மட்டும்தான். ஆனால் ஒன்று, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யணும்னா அது அண்ணாமலை தலைமையில் மட்டும்தான் முடியும். வேறு எவராலும் முடியாது. இப்போ அண்ணாமலைக்கு பதவி போனதிலிருந்து நாங்கள் எல்லாம் அந்த உணர்ச்சி அற்ற நிலையில் தான் இருக்கிறோம். அண்ணாமலை தலைமை ஏற்றாத்தான் இந்த தமிழ்நாடு புத்துணர்ச்சி பெறும். அவர் தலைமையில் தான் இந்த தமிழ்நாடு பிஜேபி ஜெயிக்கும், வாழும். இதுதான் உண்மை. அண்ணாமலை வரணும். அண்ணாமலை தான்